இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. ஏய் புறாவல. ஏய் நில்லு. எங்கடி ஓட? என்ன விட்டுடு ப்ளீஸ், வேண்டாம். பைரவி ஆவிகளுக்கு பிரியமானவள். இப்படி இறந்ததே தெரியாத அளவுக்கு என்னடா நடந்துச்சு உனக்கு? கடைசியா நடந்த சம்பவம் ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? கௌஷிக், கௌஷிக் ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறா செல்லம். அம்மாவால பின்னாடி பின்னாடி ஓடி வர முடியாது. நீ ஒரே இடத்துலயே நில்லுமா, நான் வந்து வந்து வாங்கிக்கிறேன். ஹாய்ப்பா. ஹாய் கௌசிக். உங்க புள்ள ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடவே மாட்டேங்கிறான். இப்படி சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமா? உடம்புல ஒட்டினா பிசு பிசுன்னு இருக்குமா? நீங்க குடுக்குற செல்லத்தினால தான் இப்படி பேசுறான். விட்ரே, அவன் சாப்பிட்றதே பெரிய விஷயம். இதுல போய் 1008 கண்டிஷனை போட்டுக்கிட்டு. இப்படி சொல்லி சொல்லி என் வாயை அடிச்சிருங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே, பேசிட்டே தான் இருக்கீங்க. ஒண்ணு போட்டேன்னா ஏய் கௌரி, விழுந்துற போறா. என்ன கௌஷிக்? கௌசிக், அப்பாடா, வாடா, வாடா, வாடா. வா, 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 வா. ஏய் போது விட்ரே. அப்பா இருக்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. அப்பா போட்டும், உன்னை வச்சுக்கிறேன். அப்பா பாருங்கப்பா. அம்மா கிடக்குற விட்றா. உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போய் கிளம்பி ரெடி ஆகுங்க, ஓடுங்க. அப்பா, ஒரு நிமிஷம். என்ன? எனக்கு செல்போன் வேணும்பா. வாங்கி தரேன். இப்ப எதுக்கு உனக்கு செல்போன்? அப்பா கூட பேசுறதுக்கு, அப்புறம் கேம் விளையாடுறதுக்கு. கேம்ஸ் விளையாடணும்னா வீட்ல நிறைய திங்ஸ் இருக்கு. அப்பா கூட பேசணும்னா லேண்ட்லைன் இருக்கு. இந்த வயசுல செல்போன் எல்லாம் வச்சுக்க கூடாது. அப்பா பாருங்கப்பா. கவலைப்படாதடா, அப்பா நான் உனக்கு வாங்கி தரேன்டா செல்லம். உங்களாலதான் இவன் கெட்டு போறான். அவன் தான் கேக்குறானா, நீங்களும் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. விட்ரே, கௌசிக் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பங்களா, வசதி, தொழிலதிபருங்கிற கௌரவம் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. என் புள்ள செல்போன் இல்ல, ஏரோப்ளைனே கேட்டாலும் நான் வாங்கி கொடுப்பேன். கல்யாணம் ஆன புதுசுல நீ வந்த நேரம் மகாலட்சுமி வீடு தேடி வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. இப்ப என்னடானா எல்லாம் புள்ளையால தானே பிளேட்டை திருப்புறீங்க. அதெல்லாம் அப்படித்தான். சரி, அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, போய் யூனிஃபார்ம் மாட்டி கூட்டா போ. சொல்லடி செல்லம், என்ன விஷயம்? அப்பா, இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்பா. போன வாரம் தாண்டா பணம் கொடுத்துட்டு வந்தேன். அம்மா. என்ன போன வாரம் தான் கொடுத்தேன்னு சொல்றாரா? செலவாயிடுச்சுன்னு சொல்லு. அப்பா, எல்லா பணமும் செலவாயிருச்சான். காதில் விழுந்துச்சுமா. நான் கௌசிக்க ஸ்கூலில் விட வரும்போது பணம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லு. சரிப்பா. யாருங்க போன்ல? அக்காவா? அவன் என்னைக்கு பேசியிருக்கான்? அப்ப போன வாரம் தானே பணம் கொடுத்தேன்னு கேட்டீங்க. தேவி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னான், அதுதான் அப்படி கேட்டேன். ஏங்க, அக்கா பணம் கேட்கிற அளவுக்கு வச்சுப்பீங்க? நீங்க இங்கேயே இருக்கீங்க, அவங்களுக்கு அந்த வருத்தம் இருக்கத்தானே செய்யும். நீங்க அவங்களுக்கு தாங்க செய்யணும். இல்லனா நான் தான் உங்களை செய்ய விடுறது இல்லைன்னு அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. உனக்கு இருக்கிற பெருந்தன்மை அவளுக்கு இல்லையே கௌரி. எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கலான்னு நீ சொன்ன. அவள் தான் வீம்பு பிடிச்சிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டால. நீ அவன்னு வித்தியாசம் பார்க்காம தான் இருக்கேன். அவளை கெடுக்கிறதே அவள் தம்பி தான். அவனோட சுயரூபம் தெரியற வரைக்கும் அவ திருந்த மாட்டா. நீ போய் கௌசிக்கு ரெடி பண்ணி அழைச்சிட்டு வா. வா கௌஷிக். அக்கா, ம் இப்படி மாசம் மாசம் மாமா கை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறத விட பேசாம அவருடைய செல்வாக்கை வச்சு பெட்ரோல் பங்குக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுக்கா. அதுக்கப்புறம் அவர் எதிர்பார்க்காம நாமளே ஜாம் ஜாம்னு வாழலாம். ம் நல்ல யோசனை தான். பணம் கொடுக்க வருவார்ல, அப்ப கேளு என்ன சொல்றாருன்னு பாப்போம். கௌசிக் போலாமா? போலாம்ப்பா. கொடு. வரேன் கௌரி. கௌஷிக், அம்மாக்கு முத்தம் கொடுக்க மறந்துட்ட பாத்தியா? அப்பா கிட்ட செல்போன் வாங்கி தர கூடாதுன்னு சொன்னல, அதான் போ, உனக்கு முத்தம் கிடையாது. ஏய் தேவி குட்டி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. அப்புறம் தேவி கண்ணு, அப்பா,
சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. என்ன சாப்பிட்ட? தோசை. தோசையா? உள்ள வாங்கப்பா. அப்பா உள்ள வாங்கப்பா. அப்பா வாங்கப்பா. ம், இல்லப்பா, அப்பாவுக்கு கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, போகணும். ம், இந்தா உனக்கு தான். தேங்க்ஸ்ப்பா. டேய் போய் கேளுடா. நல்லா படிக்கணும் என்ன? சரிப்பா. வரட்டா? ம். மாமா ஒரு நிமிஷம். அக்காவும் நானும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது பெட்ரோல் பங்க் வைக்க லைசன்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கும் ஒரு பொழப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அக்காவும் உங்களை எதிர்பார்க்காம வாழலாமாமா? என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். உனக்கு ஏதாவது பொழப்பு வேணும்னா சொல்லு, ஏற்பாடு பண்ணுறேன். வண்டி ஏடுறா. அப்பா ஒரு நிமிஷம். கௌஷிக், அக்கா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் கௌஷிக். உனக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த சாக்லேட் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். தேங்க் யூ. வா கௌசிக் வா. அக்கா வரேன்க்கா. ஏறு தேவகுட்டி, வரேன்டா. டாடா பை. தேவி வா. இந்தாங்கம்மா. தனியால அதிகாரமா அனுபவிக்க வேண்டிய சொத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கெஞ்சி கேட்டு அனுபவிச்சுட்டு இருக்க. எல்லாம் உன் தலையெழுத்துக்கா. தேவி ஸ்கூலுக்கு போலாம் வா. கௌஷிக், என்ன கௌஷிக் அப்படி பாக்குற? இல்ல மாமா, என்ன கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. மறைச்சு மறைச்சு பாப்பீங்க. இப்போ என்னடா ஸ்கூலுக்கே தேடி வந்திருக்கீங்க. அதான். அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சது. இன்னையில இருந்து கௌஷிக்கும் மாமாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? நிஜமாவா மாமா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன். பெரியவங்க பிரச்சனையில சின்ன பையன் பாவம் நீ மாட்டிக்கிட்ட. மாமாவும் விவரம் புரியாம உன் மேல கோவப்பட்டுட்டேன். சாரி. எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கலாம் தான் அப்பா கூப்பிட்டாங்க. ஆனா பெரியம்மா தான் வரமாட்டேன்ட்டாங்களே. அதை சரி பண்ணதான் இப்ப நான் வந்திருக்கேன். நீ மறுபடியும் அப்பா கிட்ட போயிட்டு இன்னொரு தடவை பெரியம்மாவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா பெரியம்மா வருவாங்க. பெரியம்மா வந்துடுவாங்களா? நீ சொன்னாதான் அப்பா கேட்பாரு. நிச்சயம் தட்டவே மாட்டாரு. சொல்றேன் மாமா, ப்ராமிஸா சொல்றேன். வெரி குட். ஓகே, நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே கொண்டாடலாமா? ஐயோ கிளாஸ் இருக்கு. அதனால என்ன, லஞ்ச் டைம் முடியறதுக்குள்ள வந்துடலாம். சரி மாமா போலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சிட்டியை தாண்டி போறீங்க. அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சிட்டியை தாண்டி போனா நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்கும். எனக்கு ஐஸ்கிரீம்ல ஒண்ணு வேண்டாம். என்ன ஸ்கூல்லயே விட்டுருங்க. ஸ்கூலுக்கு தானே அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது பைரவி. எனக்கு தெரிஞ்சிடுச்சு கௌஷிக். மயக்க மருந்து கொடுத்து உன்னை கூட்டிட்டு போய் உன் மாமன்காரன் தான் உன்னை கொண்டு இருக்கணும். அவன் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூப்பிட்டா நீ ஏன் அவன் பின்னாடி போன? தப்பு பண்ணிட்டேன் பைரவி. என்னையும் எங்க அப்பா அம்மாவையும் அள வச்சவன சும்மா விடக்கூடாது.
அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் அடங்கும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் பைரவி. நிச்சயமா ஹெல்ப் பண்றேன் கௌஷிக். அவன மாதிரி ஜென்மங்கள்லாம் இந்த பூமியில நடமாடவே கூடாது. அவன் உன்னை எப்படி கொன்னான்னு தெரிஞ்சாதான் நாம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். இது பாரு கௌஷிக், நல்லா யோசிச்சு பாரு. நான் உன்னை ஸ்கூல்ல பார்த்தேன்ல, அதுக்கு முன்னாடி நீ எங்க இருந்த, எப்படி ஸ்கூலுக்கு வந்த, இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அது பாலடைஞ்ச மில்லு பைரவி. எரிஞ்சிட்டு இருந்த பாய்லர் கிட்ட நின்னுட்டு இருந்தேன். அப்ப செத்துதான் நிக்கிறேன்னு எனக்கு தெரியாது பைரவி. மாமா எதுக்கு ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியாம அப்படியே நடந்து மெயின் ரோடுக்கு வந்து நடந்தே ஸ்கூலுக்கு வந்துட்டேன். மெயின் ரோடுக்கு வந்தேன்னு சொல்றியே, அது எந்த ஏரியான்னு தெரியுமா? வேலப்பன் சாவடின்னு ஒரு போர்டுல பார்த்தேன். அவன் அங்கதான் இருக்கணும். இது போதும்டா. நாளைக்கு நம்ம அங்க போய் உன்னை கொன்னதுக்கான ஆதாரம் ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். கிடைச்சதுன்னா நீ ஆசைப்பட்ட மாதிரி நாம அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். லெஃப்ட் திரும்புங்க, லெஃப்ட் திரும்புங்க. இந்த மில்லு தான் பைரவி. வா பைரவி. வா பைரவி. பைரவி, அவன் தான் என் மாமா. டேய் ஏன்டா இவ்வளவு லேட்டு? ஊத்துறா சரக்கு. இருடா. டேய் மச்சான், நம்ம கௌசிக்க கடத்தணும்ல, இன்னைக்கு சிட்டில அதான் டாப் நியூஸ். என்னடா சொல்ற? ஆமாண்டா, பேப்பர் டிவின்னு விளம்பரம் தூள் பறக்குது. எல்லாரும் நம்மள வலைவீசி தேடிட்டு இருக்காங்க. டேய் மச்சான், கண்டுபிடிச்சிருவாங்களாடா? ஏய், எப்படா கண்டுபிடிப்பாங்க? அதான் எலும்பு கூட தேராத அளவுக்கு மொத்தமா எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டமே. டேய், நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டேன்டா. அதுக்கு சான்ஸே இல்லை. யாருக்கும் எந்த சந்தேகமும் வராத மாதிரி அற்புதமா பண்ணிருக்கோண்டா. இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு போய் மாமா மாமா கௌஷிக் காணாம போயிட்டா மாமா அப்படின்னு அழுது போலமேனு வச்சுக்க, எல்லா மேட்டரும் கிளியர் ஆயிடும். கடத்தின நாம வேணுங்கிற பணத்தை வாங்கிட்டு விட்டுருக்கலாமேடா. ஒன்னு இருக்க வேண்டாமோன்னு தோணுது. அவன் என் மாமாவோட 2ஆம் தரத்து பையன்டா. அவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வசதியும் வந்துச்சு. என் மாமாவோடைய மொத்த சொத்துக்கும் ஒத்த வாரிசு. நாளைக்கே அந்த பையன் தான் முக்கியம். என் மாமா அக்காவை நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டானா அப்புறம் நானும் கூட சேர்ந்து நிற்கிறேன்டா. எல்லா சொத்தும் என் கைக்கு வரணும். அது இந்த கௌஷிக் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அதான் எரிச்சு கொன்னேன். நீ சொல்றது கரெக்ட் தான் மச்சான். இருந்தாலும் ஏய், புறா அவளை. ஏய், நில்லு. ஏய், நில்லு. எங்கடி ஓடுற? வா. ஏண்டி, எங்க ஏரியாவுக்கே வந்து எங்க ரகசியத்தை தெரிஞ்சுட்டு கௌஷிக் சொன்னா ஆவி சொல்லிச்சுன்னு கதையா விடுற? உன்னையும் அவன் இருக்கிற இடத்துக்கு அனுப்புற. ஏய், அந்த கரசி நடுறா.
வேண்டாம், என்னை விட்டுரு. வேண்டாம், என்னை விட்டுடு. நீ என்ன எதுவும் பண்ணிடாத. நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருக்க. வேண்டாம், ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணிடாத. விட்டுடு என்ன. வேண்டாம், என்ன விட்டுடு ப்ளீஸ். வேண்டாம், வேண்டாம். வேணாம், வேணாம், என்ன விட்டுடு ப்ளீஸ். கௌஷிக், ஏதாவது பண்ணு கௌஷிக். கௌஷிகா? என்ன எங்களை பைத்தியமாக பார்க்குறியா? தேங்க்ஸ் கௌஷிக். உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அவங்க வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வா போலாம். பைரவி, உள்ளவா பைரவி. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். நீ மட்டும் இல்லைன்னா என் புள்ளை இறந்ததும் தெரியாம, அவனை கொன்னது யாருன்னு தெரியாம நாங்க தவிச்சிருப்போம். ரொம்ப நன்றிம்மா. நன்றியை எனக்கு சொல்ல வேண்டாம், கௌஷிக்கு சொல்லுங்க. அவன் தான் எனக்கு எல்லாத்தையும் சொன்னான். கௌஷிக்கோட ஆத்மா சாந்தி அடையணும். அவன் உங்களுக்கு குட் பை சொல்லணும்னு ஆசைப்படுறான். கௌஷிக் வந்திருக்கானா? இதோ என் பக்கத்துல தான் நிக்கிறான். என் கண்ணால அவனை பாக்குற பாக்கியம் எனக்கு இல்லையே பைரவி. அழாதீங்க, கௌஷிக் போகணும். என் கண்ணுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. கௌஷிக் இங்கேயே என் கூடவே இருக்க முடியாதா? அது சாத்தியம் இல்லையே, போய்தானே ஆகணும். ப்ளீஸ், அவன் போகணும். எப்படி பைரவி, எப்படி? ஏற்கனவே நீ என் குழந்தையோட வந்தப்போ
உன்னை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தி அனுப்பிட்டோம். என் புள்ள வந்ததே எப்படி நான் உணராம போனேங்கிற குற்ற உணர்வே என்ன சாகடிச்சிட்டு இருக்கும் போது அவனை போயிட்டு வான்னு சொல்லி என்னால எப்படி வழி அனுப்பி வைக்க முடியும்? நீங்க சந்தோஷமா வழி அனுப்பலைன்னா அவன் ஆத்மா சாந்தி அடையாது. கௌஷிக், அம்மா என்னால என்னால கௌஷிக்க உணர முடியுது. கௌஷிக், தனியா போறோன்னு பயப்படாதப்பா. அங்க உன்னோட தாத்தா பாட்டி எல்லாரும் இருப்பாங்க. உன்னை அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க. என்னோட டாமியும் இருக்குமாம்மா? அவனோட டாமியும் அங்க இருக்குமான்னு கேக்குறான். இருக்குப்பா, கண்டிப்பா இருக்கும். அம்மா உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேம்மா. கௌஷிக் உங்ககிட்ட சாரி கேக்குறான். எதுக்கு? திருடுறது பொய் சொல்றது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. திருடுறது பொய் சொல்றது தப்புன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, ஒரு தடவை அப்பா சட்டப்பையில இருந்து உனக்கு தெரியாம 50 ரூபாய் எடுத்துட்டேன். சாரிம்மா. அவன் அப்பாவோட பாக்கெட்ல இருந்து ஒரு தடவை 50 ரூபாய் எடுத்துட்டானா. அதுக்குதான் சாரி கேக்குறான். எனக்குள்ள குளிர்ச்சியா உணர்றேன். பைரவி, நான் கிளம்பணும். நான் எப்ப வெளியே கிளம்பினாலும் அம்மாக்கு முத்தம் கொடுத்து தான் போவேன். நான் கடைசியா ஸ்கூலுக்கு போகும்போது முத்தம் கொடுக்காமயே போயிட்டேன். இப்ப கொடுக்கணும். கௌஷிக் கிளம்புறான். கடைசியா நீங்க கேட்டு கொடுக்காம போன முத்தத்தை உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறான். கௌஷிக் போயிட்டானா?